நாம வாசிக்கலாம். பிலிப்பியர் சுவிசேஷம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கடிக்க பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சாட்சி நேரம் ஆண்டோட சமூகத்துல சாட்சியார இருக்கிறார். பிலிப்பு 2:10-11. భూమి క్రింద ఉన్నవారిలో గాని ప్రతివాని మేకాలును యేసు నామమున వంగునట్లుగా ప్రతివాని నాలుకయు తండ్రి అయిన దేవుని మహిమార్థమైన యేసు క్రీస్తు ప్రభువుని ఒప్పుకొనున్నట్లును దేవుడు ఆయనను అధికముగా హెచ్చించి ప్రతి నామమునకు పైనామమును ఆయనకు అనుగ్రహించెను. ஆமென். இயேசு என்ற பெயரைவே நம்ம சொல்லணும். என்ன பேரை சொன்னோம்? இயேசு என்ற பெயரைவே நம்ம சொல்லணும். இந்த பெயருக்கு இல்லாத மகிமை எந்த பெயருக்குமே இந்த உலகத்துல என்ன இல்லை, அந்த மகிமை இல்லை. இயேசு பெயருக்கு வச்சு இருக்குது. அல்லேலூயா. இயேசு என்ற பெயருக்கு என்ன இருக்குது? பிதாவாக தேவன். இயேசு என்ற பெயருக்கு தான் என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஒவ்வொரு முழங்கால என்ன உடங்கணும். இயேசு என்ற பெயருக்கு தான் ஒவ்வொரு முழங்கால்கள் என்ன பண்ணணும்? உடங்கணும். இயேசு என்றால் யார்? அவர் அல்லேலூயா. பிதாவாக தேவனுக்கு எல்லாரும் என்ன பண்ணோம்? கோடி கோடி நன்றி டாடின்னு சொல்லணும். பிதாவாக தேவனுக்கு கோடி கோடி நன்றி டாடி. அவர் மகிமை அவரை கிட்ட வச்சுக்கல. அவர் மகிமைவே அவரு கிட்ட என்ன பண்ணல? அவரு வச்சுக்கல. நம்மளுக்கு என்ன பண்ணாரு? அவரை திரும்பி கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் எல்லா மோகாலிகளை எப்படி எந்த பேரு அதிகாரிகளா கேட்டோம், யாராவது இருக்கட்டும், அவர்கிட்ட என்ன பண்ணமா? மோங்காலி படனமா. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய நாமத்துக்கு இருக்குது. தெரிந்து வாசிக்கலாம். 9:2-10-11. భూమి క్రింద ఉన్న వారిలో గాని ప్రతి వాని మోకాలును యేసు నామమునకు వంగునట్లు ప్రతి వాని నాలుకయు తండ్రి అయిన దేవుని మహిమార్థమైన యేసుక్రీస్తు ప్రభువని ఒప్పుకొనున్నట్లు దేవుడు ఆయనను అధికముగా హెచ్చించి ప్రతి నామమునకు పైనామమును ఆయనకు అనుగ్రహించెను. ஆமே. எல்லாருக்கும் கொடுக்க வந்தாரு. தம்ம தாமே மனுஷனாக அல்லேலூயா எனக்கு சுகத்தை கொடுக்க, எனக்கு ஜெயத்தை கொடுக்க, எனக்கு வாழ்க்கை கொடுக்க, எனக்கு மீட்பை கொடுக்க. அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் வந்து இருக்குது. நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் பேசுவேன். அல்லேலூயா. அவ்வளவு பவர்ஃபுல்லா நாமத்துக்கு என்ன இருக்குது? அவ்வளவு பெரிய நாமத்துக்கு வல்லமை உண்டு, அதிசயம் உண்டு. அல்லேலூயா. இந்த நாமத்துக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. வேற எந்த நாமத்துக்கும் கொடுக்கப்படல. இயேசு என்ற இந்த நாமத்துக்கு என்ன இருக்குது? அவ்வளவு பவர்ஃபுல்லா கொடுத்து இருக்குது. அல்லேலூயா. என் பேரவே ரொம்ப அல்லேலூயா அவர் சம்பூர்ணமாக்குவார் என்று இந்த நாமத்தை நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஒரு விசிட்டிங் கார்டு வாங்க முடியாது. அல்லேலூயா. யாராவது சர்வசாதாரணம் இருப்பாங்க, ஒரு அதிகாரி, அவர் பெரிய ஆளாயிட்ட பாரு, அப்ப அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? ஒரு சைன் வாங்குறதுக்கான அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? ஒரு சைன் வாங்குறதுக்கான என்ன
ரொம்ப கஷ்டமாகும். நம்ம சரசாதான் நல்லதா இருப்பாரு, ஆமா போஸ்ட் கிரேடு மாறிடும். அந்த கிரேடு மாறிட்ட உடனே அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, நம்ம சந்திக்க முடியாது. சந்திக்க முடியாது. அந்த சைனுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு சைன் போட்டாலே என்ன ஆகும், எல்லா வேலையும் நடக்கும், சாங்ஷன் ஆயிடும். சாங்ஷன் ஆயிடும். அல்லேலூயா. அதே போல இந்த உலகத்துல நம்ம இருக்கலாம். அல்லேலூயா. அந்த பேருக்கு ஆனா இயேசுன்ற பேரவே நம்ம வைத்திக்கணுமானா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்களை செய்வாரு. அல்லேலூயா. ஹalleluya. கொடுக்கப்பட்டாங்க நமக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்துக்கு என்ன பண்றாரு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. அந்த நாமத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணோம், அதிகாரமா நம்ம இந்த உலகத்துல வாழணும். அல்லேலூயா. ஹalleluya. ஒருத்தர்கிட்ட நம்ம கீழே குனிஞ்சு வளரக்கூடாது, மற்றகிட்ட என்ன பண்ணணும், தலை நிமிர்ந்து நடக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் விதமா. அல்லேலூயா. அவரை பலப்படுத்துவாரு. அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் ஒரு அதிசயமான நாமம். இந்த நாமத்தை நீ வைத்தின இந்த உலகத்துல எங்க போனாலும் இந்த நாமத்துக்கும் அவ்வளவு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அதே யோவான 14:14 வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 14:14. யோவான 14:14. నా నామమున ఆ. మీరు నన్నేమి అడిగినను ಎರಡ ನಾಮತ್ತರಾಲೆ ನೀನು ಎದಿ ಕೇಟಾலும் నేను చేతును. నేను చేతును. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. హalleluya. அவருடைய நாமத்துக்கு எவ்வளவு இருக்குது, அவ்வளவு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் என்னோட நாமத்தினாலே நான் எதை கேட்டாலும் செய்வேன். நான் எது கேட்டாலும் செய்வேன். நீங்க என்ன பேருவி சொல்லி கேட்கணும். அவருடைய பேரை சொல்லி நம்ம கேட்கறது இல்லை. அல்லேலூயா. அவருடைய பேருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. 14. வாயை திறந்து நம்ம கேட்கணும். என்ன கேட்டு கேட்கணும், வாயை திறந்து கேட்டு நம்ம என்ன பண்ணோம், அவரை கேட்கணும். நம்ம வாயை திறக்காமல் கையேவே நம்ம நீட்டுறோம். அல்லேலூயா. வாயை திறக்காதே நம்ம என்ன பண்றோம், கையை நீட்டக்கூடாது. வாயை திறந்து நம்ம கையை நீட்டணும்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்ம குடப்பாரி. 2026 ஆண்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது எல்லாத்தையுமே நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. என்னோட நாமத்தினால மகனே மகளே நீ கேட்கும் போது என்ன பண்ணுவ, நீ பெற்றுக்கொள்ளவே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நம்ம சொல்றது இல்லை நிறைய பேரு. அவருடைய நாமத்தை எப்போதும் நம்ம வாயிலிருந்து உச்சரித்து கொண்டே இருக்கணும். பிசாசி என்ன பண்றாம, வான மண்டத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு இருக்கான். பிசாசி மனிதனை என்ன பண்ணிக்கிறான், ஆட்டி படிச்சுக்கிறான். பிசாசி வளர நம்ம சிக்காதபடிக்கு தேவ வார்த்தை அவட நாமத்தை என்ன பண்ணணுமோ உச்சரித்து கொண்டே இருக்கணும். அவட நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, அவ்வளவு பவர் இருக்குது. அவட நாமத்தை நம்ம எப்போது எடுத்து சொல்லி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வல்லமையான நாமத்தை நம்ம எப்போதும் வாயில உச்சரித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு சோர்வு வருது, பலவீனம் வருது, பலவிதமான நம்ம மைண்ட் செட் என்ன ஆயிடுதோ, நம்ம மைண்ட் என்ன ஆயிடுதோ பலவிதமா நம்மளை பழப்பலாம் மைண்டு. இந்த மைண்டை நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கணும். இந்த மைண்டை நமக்குள்ள என்ன இருக்கணும், ரொம்ப யோசிச்சோம்னா அந்த மைண்ட் செட் என்ன ஆயிடுமா, செல்லுக்கு உருவாகுதான். இந்த மைண்டை நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கணுமானா அந்த செல்லு என்ன ஆயிடுமா, அப்படியே நசிக்கிடுமா. இந்த செல்லை நம்ம ரொம்ப யோசிக்கிட்டு வைக்கும் போது பாடிக்குள்ள அந்த செல் உருவாக்கி அப்பதான் மனிதனுக்குள்ள நோய்கள் உருவாகுதான். இந்த செல்லை நம்ம என்ன பண்ணக்கூடாதோ அவ்வளவு தூரமா நம்ம வைக்காதபடிக்கு நம்ம பாடி நமக்குள்ள கண்ட்ரோல வைக்கணும், சாந்தமா வைக்கணும். அல்லேலூயா. இதுதான் அவருடைய நாமம், அதிசயமான நாமம். இந்த நாமத்தை நீ சொல்லனாக்கா ஆண்டவர் அல்லேலூயா அந்த நாமத்துக்கு தான் இந்த உலகத்துல எந்த நாமத்துக்கும் அவ்வளவு பவர் இருக்காது. இயேசு என்ற நாம தான் பேய்கள் ஓடுது.
நோய்கள் சுகமாக்குது. ஹல்லேலூயா. 2 அப்பம் 5 மீன் 5000 பேர் சாப்பிட்டோம். ஹல்லேலூயா. 12 கூட எடுத்தாங்க. ஹல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே நான் சுகமா வேண்டும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. ஹல்லேலூயா. அவ ஏனத்தானமாக தொடலே, ஒரு அர்ப்பணிப்போடு அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த மகளுக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அதே போல அவருடைய நாமத்தை நம்ம வாயில உச்சரித்துக் கொண்டே நம்ம இருக்கணும். அதே 1 சாமுவேல் 17:45 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமே. அப்பா 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 எவ்வளவு பேரு வசனம் பாத்தீங்களா? அல்லேலூயா. ஓடி போனாங்க பாக்குறாங்க. ராஜா பயப்படுறாங்க. யாருக்காக? ராஜா பயப்படுறான். அல்லேலூயா. ஒரு பேர் இருக்குது. அல்லேலூயா. அந்த நாமத்தை என்ன பண்றாரு? ஒரு பாய் வர்றான் உங்க அண்ணாகோ யுத்தத்துக்கும். ஹல்லேலூயா. என்ன பேரு? தாவீது பேரு. ஒரு டெலிவரி பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தத்துல கிடைக்க உங்க வாழ்க்கை பெற்றா மாறணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? அப்பா கிட்ட கூப்பிட்டு வரணும். நம்ம வாழ்க்கை பெட்டர் ஆகணும்னாக்கா யார்கிட்ட கூப்பிடணும்? கர்த்தர் இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு வரணும். ஹல்லேலூயா. அவனை கிட்ட என்ன இல்லை? தாவீது கிட்ட என்ன இல்லை? ஈட்டே இல்லை, கத்தி இல்லை, என்னமே இல்லை, ஒரு எத்தனை கூட கிடையாது. ஆனா இயேசுவென்ற நாமம் தான் அவன் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. என்ன நாமம் இருக்குது? இயேசு என்ற நாமம் மட்டும் தான் அவன் கையில வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அவரை நாமத்தினால எல்லாமே ஆகுமிட்டு. சின்ன தாவீது ஆடுகளை மேய்ச்சிருந்த தாவீதுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தது. அல்லேலூயா. அந்த இயேசு என்ற நாமத்தை அவன் கையில் எடுத்துக்கணும். அல்லேலூயா. ஆனா யுத்தத்துல யாரு கெளிச்சாங்க? யுத்தத்துல தாவீது மட்டும் தான் கெளிச்சாரு. 15:45 வாசிக்கலாம். தெரியல கூட வாசிக்கலாம். 17:45. ದಾವೀದು ನೀವು ಕತ್ತಿಯು ಈಟಿಯು నేను నీ మీదికి వచ్చుచున్నాను. அல்லேலூயா. பார்த்துட்டு இருக்கலாம், பல கஷ்டமா இருக்கலாம், உங்க உடம்புல பிரச்சனை இருக்கலாம், அல்லேலூயா, பெரிய சவாலுக்குள்ள இருக்கலாம். எனக்கு மங்களகரமான வாழ்க்கை என் வாழ்க்கையில நடக்க மாட்டேன் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. சவால் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. சவால்கள் வரும். அல்லேலூயா. என்ன பார்த்த சவால்கள் எதிர்ப்புகள் ஒரே நேரத்தில் வரும்போது மனுஷன் எப்படி தட்டிக்க முடியும்? தட்டிக்கொள்ள முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அப்படியே பட்ட நேரத்துல தான் தாவீதுடைய வாழ்க்கையில சவாலுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. அவங்ககிட்ட கத்தி இல்லை, ஒரு பையன் அநேக விதத்தில் எந்த வீரனும் கிடையாது. அவன் சின்ன தாவீது ஆடுகளை மேய்ச்சிருந்தவன். ஆடுகளை மேய்ச்சிருந்த தாவீதுக்குள்ள இவளா இருந்துச்சுனாக்கா அவனுக்குள்ள என்ன நினைச்சு? இயேசு என்ற நாமம்.
அல்லேலூயா. அந்த நாமத்தை வைத்துதான் அவன் போனான். அல்லேலூயா. பல கேள்விகளும் வந்தா இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில, பல கேள்விகள் வரலாம். ஆனா இயேசு என்ற நாமத்தை உங்ககிட்ட என்ன பண்ணோம்? அல்லேலூயா. அந்த யுத்தத்துக்குள்ள நம்ம ஜெயிக்கிறோம்னாக்கா இயேசு என்ற நாமம் நமக்குள்ள இருந்தாதான் ஆகும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். இந்த உலகத்தில் உனக்கு பல சவால்கள் எதிர்கொண்டாலும் ஆண்டவர் இயேசு என்ற நாமம் உன் கையில் இருந்துச்சுன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரே. அல்லேலூயா. இந்த இயேசு என்ற நாமத்தை நீ ருசி பார்க்கணும். இயேசு என்ற நாமம் உன்னுடைய வாயிலே எப்போது உச்சரித்துக் கொண்டிருந்தா கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து அவரை யுத்தம் செய்வாரே. அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் ஒரு பவர்ஃபுல்லான நாமம். இந்த உலகத்திலே நீ எங்க போனாலும் இந்த நாமத்தை பற்றி எங்கமே உனக்கு கிடைக்காதோ. இந்த நாம தான் உன்னை அநேக ஜாதிகளுக்கும் அநேக ராஜ்யங்களுக்கும் அநேக யுத்தத்திலும் உன்னை பெரிதா மாற்றும். அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்திலே அவ்வளவு பவர்ஃபுல் இருக்குது. இந்த இயேசு என்ற நாமம் உனக்குள்ள இருக்குமானால் பேய்கள் ஓடி போகும், சத்துரு கோட்டை உடைத்து போகப்படும். அல்லேலூயா. இந்த நாமத்தை நீங்க உச்சரிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாமம் தான் அநேகருக்கும் ஆசீர்வாதமா வைக்க முடியும். இந்த நோட்டு வச்சுங்க, தமிழ்ல நல்லா இருக்குது. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. உங்ககிட்ட பவர் இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் உன் கையில இருக்குமானால் நீ போகிற இடமெல்லாம் ஜெயமா ஆண்டவர் மாற்றி கொடுப்பாரு. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஒரு கபல தலமுதிரா இர கபல தலமுதிரா ஜீசஸ் in the name of the Lord. Hallelujah. The Almighty, the God உன் கையில இருக்குமானால் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று தினத்திலே அல்லேலூயா பலவிதமான சவால்கள் நமக்குள்ள எதிர்ப்புகள் வந்துக்கலாம். அல்லேலூயா. யாருக்கிட்ட என்ன எப்படி நான் சொல்ல முடியும்? காரியத்தை கவலோடு நிந்தியோடு அவமானங்களோடு நம்ம நிற்கலாம். ஆனா கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு? தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு? ஜெயத்தை ஆண்டவரை கொடுத்தாரு. அவங்கிட்ட ஈட்டியே இல்லை, அவங்கிட்ட கத்தியே இல்லை, ஒரு யுத்த வீரனும் கிடையாது. அவங்கிட்ட இயேசு என்ற நாமம் மட்டும்தான் கொண்டு போனா. கரங்களை தட்டி தேவனை பயப்படுத்தாங்க. இந்த இயேசு என்ற நாமம் நம் வாயில் இருக்குமானால் கர்த்தர் பெரிய காரியங்களோட வாழ்க்கை செய்வாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வாலிப பிராயத்துல பலவிதமா உலகத்து பிரகாரமா நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் எத்தனை கவலை வந்தாலும், எத்தனை நிந்தங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை மரணங்கள் வந்தாலும் இந்த நாமத்தை கைவிடாத பிடித்துக் கொண்டிருக்கிற கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த நாமதான் மனிதனாக உனக்காக அவதரித்தாரே, உனக்காக பாடுபட்டாரே, உனக்காக துன்பப்பட்டாரே, உனக்காக நோய்களை சகித்தாரே, உனக்காக ரத்தத்தை சிந்தனாரே, உனக்காக கல்வாரி சிலுவையிலே என் மகனே மகனே இதயத்தை எனக்கு தாண்டு ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே உனக்காக ரத்தத்தை சிந்தனாரே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை பேர் நாமங்கள் இருக்கலாம். இந்த நாமத்தை நீ கையில் பிடிச்சுக்கிறனாக்கா இந்த நாமத்துக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம் வாயில் எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஈட்டியே இல்லை, ஒரு கத்தி இல்லை, சண்டை போறதுக்கு யுத்தத்துக்கு நிற்கிறானாக்கா தாவீது. நம்மளவும் ஆண்டவர் அப்படிதான் அழைத்திருக்கிறாரு. அல்லேலூயா.
ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத தாவீதை ஆண்டவர் அநேகருக்கு ராஜாக்களாக ஆண்டவரை மாத்தினாரனாக்கா, உன்னையும் என்னையும் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார் என்று நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரணும். அல்லேலூயா. அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை நேசிக்கணும், அவர் மேல அன்பு காட்டணும். அல்லேலூயா. ஜனங்கள் மற்றவங்க மரித்து போனாக்கா, மற்றவங்க மரித்து போயிட்டாக்கா, மறுநாள் போயிட்டு அடக்கலம் பண்றோம், மறாவது நாள் மறந்துடுறோம். ரெண்டாவது நாள் மறந்துடுறோம். அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளோட இருப்பாங்க, நாளை தினத்திலே அடக்கலம் பண்ணிடுவாங்க, மூன்றாவது நாள்ல மறந்துடுறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு நம்ம குடும்பத்தை ஐக்கிட்டு கட்டிக்கிறோம், பலவிதமா பார்ப்பாங்க. பிசாசு கையில் நீங்க சிக்காத படிக்க, பிசாசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களுக்காக நம்ம சோர்ந்து போகாத படிக்க, என் கர்த்தர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, என் வாழ்க்கை கட்டுவாரு, என் வாழ்க்கை சரிப்படுத்துவாரு. இந்த பாடுகள், இந்த உபத்திரங்கள் வருதனக்கா, இதனால நீ நல்லா இருக்கிறதுக்காக கரனை தட்டிட்டே பயன்படுத்தலாம். நீ நல்லா சுகமா வாழ்ந்து இருக்கிறதுக்காக தான் இந்த பாடுகள். அல்லேலூயா. பாடுகள் வருந்து, பாடுகள் வந்துச்சுட்டு நம்ம சோர்ந்து போக கூடாது. பாடுகள் உன்னை நன்மையாக ஆண்டவர் மாத்த போகிறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்குமே நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு தாவீதின் வாழ்க்கை அப்படிதான் ஆச்சு. அல்லேலூயா. அவன் கத்தியில ஈட்டில ஆண்டவர் நான் ஒரு கூழாங்கல்லிலே அவனை சாவடிச்சு அவன் கத்திலே அவன் இழப்பல, அவன் தலை எட்டி அநேக இஸ்ரவேல் தேசத்துக்கே பெரிய ராஜாவா ஆண்டவர் மாத்தினாருனாக்கா. அல்லேலூயா. சின்ன பாடுகள் வந்தாலே, சின்ன உபத்திரம் வந்தாலே, சின்ன கஷ்டம் வந்தாலே, சின்ன வேதனை வந்தாலே நம்ம நேரம் நொந்து போயிடும், சோர்ந்து போயிடும். அல்லேலூயா. நான் பாதை யாருக்கு சொல்ல முடியும்? நொந்து போயிடும். இயேசு என்ற நாமத்தை நீ வாயில உச்சரித்தனா கர்த்தர் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா வைப்பார். கரங்களை தட்டி தேவனை பயப்படுத்தலாம். அல்லேலூயா. அந்த நாமத்தை ரொம்ப மதிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இதோ போறோமா, சர்ச்சுக்கே வர்றோமா, அப்படி இருக்கக்கூடாது. அந்த நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப மதிக்கணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது தான் பலவிதமா நம்ம பிசாசை நம்ம நினைப்போமா, அடக்க பண்ணுவான். அவனா சர்ச்சுக்கு போன வர ஆண்டவர் பிசாசு நினைப்போம் தான் பலவிதமா எண்ணத்தை கொண்டு வந்துருவான், பலவிதமா எண்ணத்தை கொண்டு வந்துருவான். போகாதபடிக்கு பிசாசுக்கு சர்ச்சுக்கு போனாக்கா பிடிக்காது, அவர் ஆராதிச்சா பிடிக்காது, தேவ சமூகத்தை பாடல மூலமா மையப்படுத்தனா அவருக்கு பிடிக்காது. ஆனா தாவீது கர்த்தரை இன்னும் துதிக்கிற மனிதன், ஆராதிக்கிற மனிதன், இயேசு என்ற நாமத்தை அவன் பிடித்து கொண்டு போனான். இந்த இயேசு என்ற நாமம் தான் ஒவ்வொரு நாமம். அல்லேலூயா. எந்த ராஜாக்களா இருக்கலாம், எந்த பட்ட படுப்பா இருக்கலாம், யாராவது இருக்கட்டும், இயேசு என்ற நாமத்தினால முழங்கால் படணும். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட பெரிய மனிதரா இருக்கட்டும், அவட நாமத்தை சொல்லி முழங்கால் படணும். அல்லேலூயா. முழங்கால் இச்சா ஆண்டவர் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா வரலாம். அல்லேலூயா. 1000 பேர் 1000 விதமா உன்னை பேசி நிந்திக்கலாம், கவலைப்படாதே. உதயத்தேவே கலங்காதே, உதயத்தை விடப்படக்கூடாது, கலங்க வைக்கவே கூடாது. அல்லேலூயா. போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கவலைகள் வரலாம், நிந்தகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனால் எதுக்குமே நீ கவலைப்படாதே. இயேசு என்ற நாமம் மட்டும் உன் வாயிலே உச்சரித்துக் கொண்டே இருந்தா கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாமத்தை ரொம்ப கனம் பண்ற பிள்ளையா நீ இருக்கணும். அந்த நாமத்தை நீ எப்படி பண்ணும்? ரொம்ப கனம் பண்ற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. துதித்துக் கொண்டே இருக்கணும்.
துதித்துக் கொண்டே இருக்கணும், சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும், அவர் நாமத்தை அநேகருக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கணும். அந்த நாமத்தினாலதான் உனக்கு என்ன கிடைக்கும்? அதிகாரம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எல்லா பேருகளோட இந்த உலகத்துல இயேசுவின் பேருக்கு ரொம்ப கரம் உண்டு, ரொம்ப மதிப்பு உண்டு. ஹல்லேலூயா. இந்த இயேசு என்ற நாமத்தை நீ எங்கன சொல்லிக் கொண்டு வா, பேய்கள் நடுங்குது. ஹல்லேலூயா. பேய்கள் நடுங்குது. ஹல்லேலூயா. பெத்தஸ்தா என்ற கோனேரி இருந்ததோ, அந்த பெத்தஸ்தா கோனேரி இடத்துல 38 வருஷமா வியாதியோடு கிடைக்கிறவன். கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது. யாரெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அந்த குளத்துல இறக்கி விடுவாங்களான்ட்டு அவன் காத்து கொண்டு இருக்கிறான் 38 வருஷமா வியாதியோடு. ஆனா இயேசு அவனுடைய இதயத்தை கண்டாரு. இயேசு பார்த்து, ஹல்லேலூயா, இன்றைக்கு நீ இருந்து அவங்கிட்ட என்ன விசாரிக்கலே, மகனே எலும்பு. ஹல்லேலூயா. எலும்பு. உடனே எழுந்தவன். ஹல்லேலூயா. 38 வருஷமா அவனுக்கு வியாதிக்குள்ள அங்கே மோசன போய் கொண்டோம். நிம்மதியில்லாத வாழ்க்கை. இயேசு என்ற நாமத்தை அவன் பிடிச்சான். அவன் வியாதி சுகமாயிடுச்சு. ஹல்லேலூயா. ரொம்ப வாடுறான் வீட்டை விட்டு. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் ஆண்டவர் நாமத்தை எடுத்து சொல்லறான். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட உன்னையும் ஆண்டவர் அப்படி மாத்திரத்துக்கு அவர் ஆயுத்தமா இருக்கிறார். நாமத்தை என்ன பண்ணலையே? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் அதிகமா நம்ம நேசிக்கணும். ஏதோ சும்மா நேசிக்கிறதல்ல, ஏதோ நாட்டுக்கு மட்டும் நேசிக்கிறதல்ல. அனுதினமும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம வாயிலிட்டு உச்சரித்துக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சவால்கள் வரலாம், நம்மள வாழ்க்கையில பாடுகள் வரலாம், வேதனை வரலாம், துன்பங்கள் வரலாம், கோலியத்தை போல பலவிதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில வரலாம். ஆனா அந்த இயேசு என்ற நாமத்தை நீ உன் இதயத்தில் வைத்துக்கிறனா அநேகருக்கு ஜெயித்த கொடுப்ப. கரங்களை தட்டி தேவரை பயப்படுத்தலாம். இயேசு என்ற நாமம் வாழ்க்கையை மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா. சிறியவனே புலிதிலிருந்து எடுத்து இளையவனே குப்பலிருந்து தூக்கி ஆண்டவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவன். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நீ ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. பலவிதமானவே ஈனமா பலவிதமா பேசலாம் தான் உலகம். ஆனா கர்த்தர் உன்னை என்ன பண்றாரு? என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நீ இறப்ப. 2 பேரும் கல்லறை போட்டாங்க சிலுவிலே. ஹல்லேலூயா. மொத்த மனம் திரும்பி ஆண்டவரே உன்னை ராஜ்யத்தில் என்னவே நினைவு கூறுனாரு. ஹல்லேலூயா. அவன் இதயத்தையே ஒரு செகண்ட் திருடு கொள்ளக்காரன் பாவம் அதிகமா செஞ்சுக்கிற மனிதன் ஒரு செகண்ட்ல ஆண்டவரோட பண்ணிட்டாரு. என் மகனே, இன்றைக்கு என்னோட நீயே பரதேசில் இருப்ப. கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்தலாம். இன்றைக்கே நீ என்னோட பரதேசில் இருப்ப. ஜனங்கள் நம்மளை மன்னிக்க மாட்டாங்க. ஜனங்கள் மன்னிக்க மாட்டாங்க, உடனே மன்னிக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள குற்றத்திலிருந்து இதயத்துக்குள்ள இப்படி பேசிட்டாங்களே, இப்படி எண்ணிட்டாங்களே, இப்படி காரணாங்களே நமக்குள்ள அந்த வேதனை போவாது. ஆனா இயேசு என்ற நாமம் உனக்குள்ள இருக்குமானால் அந்த மன்னிப்பு தன்மை உனக்கு வரும். ஹல்லேலூயா. சில பேர் நம்ப மாட்டாங்க. 2 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் அந்த உள்ளத்தில் அப்படியே வைத்துக் கொண்டிருப்பாங்க. அது செல்லா உருவாகும், நோயா மாத்திடும். அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஹல்லேலூயா கைகளை கொடுத்து கைகளை கொடுக்கலாம். அவினாஸ் கையை கூட செடிப்பா இருக்கும். thank you Lord, wonderful God, thank you all. கைகளை இயேசுவின் நாமத்தினால thank you Lord. ஹல்லேலூயா. இன்றைக்கே அந்த மன்னிப்பு தன்மை உனக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வாரே. ஹல்லேலூயா. ஒத்திரிக்கு அந்த மன்னிப்பு தன்மை உனக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. கணவன் பேசிட்டாரா உடனே மன்னிச்சிடும். இவரு பேசிட்டாரு இல்ல பார்க்கலாம், அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நீ சொல்லிக்கிற கொட்ட சொல்லிக்கிற நீ. ஹல்லேலூயா. பேரு பட்டுக்கிற நீ. ஹல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? ஒரு அன்பு,
ஒரு தாழ்மை. அல்லேலூயா. உடனே இமிடியேட்டா நம்ம என்ன பண்றோம்? இயேசு என்ற நாமம் இருந்தாதான் உனக்கு அந்த மாதிரி செய்ய வைக்கும். இயேசு என்ற நாமத்தை நீ உச்சரிக்காத பிள்ளையானாக்கா ஒரு மாசம் ஆனாலும் 2 மாசம் ஆனாலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பாக்குறவங்க ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆனா பேச மாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம பிரபு வீட்டுல 10 வருஷம் 20 வருஷம் பேசுறது பாத்துங்களா? இப்படி இருக்கிறாங்க உலகத்துல. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். அல்லேலூயா. பிசாசு நம்ம என்ன பண்றான்? அப்படியே கொண்டு போயிடுவான். அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரு? இயேசு என்ற நாமம். நீ உலகத்துல எங்க போனி இயேசு என்ற நாமம் பச்சை தனிச்சனாக்கா ஆண்டவரை ஜெயித்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கோலியாத்து வல்லமை உங்க கையில எடுப்புகோ. அல்லேலூயா. கோலியாத்தை கீழே தள்ள பண்ணனாக்கா இயேசு என்ற நாம இந்த வல்லமை நீ கையில் இருக்குமானால் உலகத்தில் எல்லா காரியத்திலும் நீ ஜெயம் பெற்றுக் கொண்டே வருவே தாவீது போல. அல்லேலூயா. சின்ன தாவீதுக்குள்ளவே அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு ரோசம் இருந்துச்சானாக்கா நமக்குள்ள அந்த ரோசம் எங்க? அல்லேலூயா. அந்த ரோசம் எங்க? அந்த வைராக்கியம் எங்க? அல்லேலூயா. உலகத்தில் எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரை ஜெயம் பக்கத்தில் இருந்து கூட பாருனாக்கா நம்முடைய இது என்ன ஆகணும்? இந்த 2026 ஆண்டு கர்த்தர் உனக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்கிறனாக்கா இயேசு இந்த நாமத்தை நீ கையில் அடக்கணும். அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் 70 பேருக்கு ஜெபம் பண்ணி சீசர்களுக்காக ஆண்டவர் அனுப்பிக்கிறாரு. அம்மா சீசர்கள் கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு ஊழியத்தை செய்யறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உங்க நாமத்தை சொன்னாக்கா எங்கமே பேய்கள் என்னாவது ஓடுது, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, அல்லேலூயா, எல்லாமே நான் பார்த்துனுக்கிறேன்ப்பா. நீங்க என்ன பண்றீங்கன்ட்டு பார்த்துனுக்கிறேன். பேய்கள் அலறத்தை நான் பார்த்துனுக்கிறேன். அல்லேலூயா. நோய்கள் சுகமாக்கிறத நான் பார்த்துனுக்கிறேன். எல்லாமே ஆண்டவர் 70 பேரை விட்டு அனுப்பிச்சாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அற்புதங்களை அதிசயங்க அவங்க சீஸ்டர்கள் மூலம் ஆண்டவர் செஞ்சாரு. அந்த அற்புதத்தை அந்த நாமத்தை நம்ம ஆண்டவர் நம்மளை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணுமோ அநேக கிராமத்துகள்ல அநேக பட்டணத்துகள்ல நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளா நம்ம மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கண்மோடு நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அவரை ரொம்ப நம்மளை நேசிக்கிறாரு. என் மகன் என்னிடத்துக்கு வருவாரா? இதே எனக்கு கொடுப்பாரா? பழைய வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்காதே. ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறாரு. புதிய இதயம் ஆண்டவருடைய கொடுக்க விரும்புகிறாரு. புதிய அன்புனால அவருடைய கட்டப்படணும் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீ இந்த காதலை கேட்டுற, இந்த காதிலே விட்டுற. அல்லேலூயா. இந்த காதலை கேட்கற, இந்த காதிலே விட்டுறேன். ஆனா இயேசு என்ற நாமம் உள்ளத்தில் இருக்குமானால் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் நீ பிடிக்கும் போதுதான் அநேக பிரச்சனை வரும், அநேக போராட்டங்கள் வரும், அநேக கவலைகள் வரும், அநேக நிந்துகள் வரும், அநேக அவமானங்கள் வரும். நான் யாருக்கு சொல்ல முடியும்? வேதனைட்டு நீ கண்ணீர் விட்டுகிற நேரத்துல கூட ஆண்டவரும் பட்சத்தில் இருக்கிறாரே. அல்லேலூயா. அவரை தான் நம்மளை அரவணைக்கிறவர், அவரை தான் நம்மளை போஷிக்கிறவர், அவரை தான் நம்மளை பலப்படுத்துகிறவர், அவரை தான் நம்மளை செதுக்குகிறவர், அவரை தான் நம்மளை உருவாக்குகிறவர், அவரை தான் நம்மளுக்கு அன்பு காட்டுற தேவன். இந்த உலகத்துல அன்பு மாறி போகும். தேவனுடைய அன்பு மாறாத அன்பு அவர். அவரை நேசிக்கிற அன்பு அது. அந்த அன்புனாலதான் நம்ம இறக்கும் போது கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமான பாடலை பாடலாம். Thank you wonderful God Jesus. Hallelujah. Hallelujah. இயேசு என்ற நாமத்தை நம்ம உச்சரித்துக் கொண்டே நம்ம இருக்கலாம். அவினாஷ் மெல்வில் பாடுவாரா? இல்ல நீங்க பாடுங்க. அன்பு கூறுவே அந்த பாடலை பாடும்போது Hallelujah. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.